இப்போ வந்து நம்மள வந்து ஒருத்தன் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூகுள்ல ரிவ்யூ போட்டு விட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அமௌண்ட் தரேன் அப்படின்ற மாரி நம்மள ஏமாத்திட்டு இருக்கான். ஸோ லைவாவே பார்த்தரலாம் என்ன சொல்றாய்ங்க அப்படின்னு. என்ன சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா? சென்ட் மீ டெலிகிராம் சார்ஜ் ஸ்கிரீன்ஷாட் ஐ வில் கன்ஃபார்ம்னு கேட்குறாங்கல்ல. இது என்னன்றத நான் டீட்டெயிலாக சொல்றேன். இருங்களேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஹூ ஆர் யூன்னு மெசேஜ் வந்துச்சு. சாரி ஹவ் ஆர் யூன்னு வந்துச்சு. நான் ஹூ ஆர் யூன்னு கேட்டேன். அதில் என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா, தேங்க்யூ ஃபார் ரெஸ்பான்ஸா சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லியிருந்தான். இந்த மாதிரி நீ வந்து கூகுள் ரிவ்யூ பண்ணீங்கன்னா 250 ரூபா தருவான் அப்படின்னா நான் நோ நீடுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவன் சொன்னான், நீங்க நாட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்றீங்க, ஒரு டெமோ டாஸ்க் தரேன், இதை நீங்க பண்ணீங்கனாலே 210 ரூபா கிடைக்கும் அப்படின்னா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்றான் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கேன். என்ன பண்ணா அஞ்சப்ப செட்டியா ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் லிங்க் அனுப்பி அது கூகுள் ரிவ்யூ போடுங்க அப்படின்னாங்க. நானும் என்ன பண்ணேன்னு சரி என்னதான் செய்யறாங்கன்னு பார்க்கலான்னு அதையும் போட்டு விட்டு அனுப்பி விட்டேன். அடுத்து வந்து உங்களோட ஃபோன் நம்பரு இதெல்லாம் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னாங்க. சரி அதையும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அனுப்பிச்சி விட்ருக்கேன். ஸோ பார்ப்போம். இதை வந்து இப்போ ஒரு டெலிகிராம் லிங்க் கொடுத்து அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க உங்க டெலிகிராம் நம்பர்ல இருந்து மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பண்ணியிருக்கேன். என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இப்போ வந்து டெலிகிராம்ல பண்ண சேட்டை வந்து எனக்கு அனுப்புங்க அப்படின்ட்டு கேட்கலாம். நம்ம டெலிகிராம் போயிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இப்போ வந்து நான் டெலிகிராமில் அனுப்பின மெசேஜை நான் இவனுக்கு அனுப்பிச்சிருக்கேன். உடனே பார்த்துட்றாங்க. பார்க்கலாம் என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னு. என்னோடய யூபிஐ ஐடி கேட்டாங்க, அதெல்லாம் அனுப்பிச்சி விட்ருக்கேன். அமௌண்ட்டு ரிசீவ் ஆனிச்சுன்னா இதோட அவனை பிளாக் பண்ணிட வேண்டியதாக இருப்பேன். ஸ்கேம் பண்ணுறவங்களுக்கே நம்ம ஸ்கேம் பண்ணுவோம். ஏதோ சொல்லியிருக்காங்க 30 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. வாட்ஸ்அப்லேயும் அதே தான் சொல்கிறாங்க. யுவர் பேமெண்ட் இஸ் கரண்ட்லி பின் ப்ராசஸ்ட். ஃபைனான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டு 30 நிமிஷத்துலேருந்து 60 நிமிஷம் வெயிட் பண்ணு. பிகாஸ் டிபார்ட்மெண்ட் பேயிங் ஸோ மனி பீப்புளே அப்பா. ப்ளீஸ் வெயிட் பேஷன்ட்லி ஃபார் யுவர் பேமெண்ட் அறிவு. சாரி ஃபார் த டிலே. லெட் மீ நோ. சொல்லுங்கள் பேமெண்ட் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வரட்டு, வந்தோடனே பிளாக் பண்ணிட வேண்டியதான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவங்க பேமெண்ட் போட்டு விட்டாங்க. போட்டு 1 hour ஆகுது. சார் நான் இன்னும் ஓப்பன் பண்ணல. இந்த மெசேஜ் உள்ளே ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க. பார்த்தீங்களா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் 210 ரூபா கிரெடிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு யூபிஐ ஐடியிலேருந்து வந்துருக்கு. சரி அமேசான் பேலேருந்து போட்டிருக்காங்க. இதோட அவங்கள பிளாக் பண்ணிட வேண்டியதான். ஆல்ரெடி நான் பிளாக் பண்ணிவிட்டேன். ஒன்ஸ் நீங்கள் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளாக் பண்ணிட்டேன். சரிங்களா, அன்பிளாக்னு காட்டுது இல்லையா, பிளாக் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்ஸ்அப்பில் உள்ளது. வாட்ஸ்அப்லேயும் நான் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணிட்டேன். சரிங்களா, அவங்க சொன்னது என்னென்னா டெமோவுக்கு தரோம், அதை நீங்கள் பண்ணிங்கன்னா 210 ரூபா தரோன்னாங்க. நம்ம டெமோ பண்ணோம், அவங்க போட்டாங்க. நம்ம அந்த வலையில் சிக்கலை. நம்ம வந்து அவனை ஸ்கேம் பண்ணலை. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணோம், அவங்க காசு கொடுத்தா இது ரிட்டன் நம்ம அவங்க கொடுக்கறத அடுத்தது நம்ம பண்ணியிருந்தா தான் மாட்டிப்போம். சரிங்களா, இதோடு நம்ம போயிடலாம். 210 ரூபா இப்போ நமக்கு லாபம். இதே போல் உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா இதே ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். 250 ரூபா சம்பாரிச்சிட்டு அப்படியே வெளில வந்துடுங்க பிளாக் பண்ணிட்டு. தேங்க்யூ.